ட்ரேடர்ஸ் நான் ஆல்ரெடி ட்ரேட் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ 700 மைனஸில் இருக்கு. ஸோ இப்போ அதை ரெக்கவர் பண்ணணும். ஸோ 1 மினிட் கேண்டில் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அந்த 1 மினிட் கேண்டிலுமே வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட்லாம் யூஸ் பண்ணி நான் ட்ரேட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சுது அப்படின்னா ஓகே. பட் இருந்தாலும் இதை எகெயின் நீங்கள் வந்து பிகினர் வந்து மஸ்ட்டாக வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய டைமில் ஒரு ஃபேக்கான பிரேக் அவுட் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஃபேக்கான பிரேக் அவுட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அந்த ஃபேக்கான பிரேக் அவுட் ஐடென்டிஃபை பண்ணி நம்ம எப்படி வந்து ட்ரேட் பண்ணுறது, அண்ட் ட்ரேட் பண்ணாலுமே அது வந்து எவ்வளோ ஹை லெவல் அக்யூரஸியாக இருக்கும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ 700 எனக்கு மைனஸில் இருக்குது. ஸோ அதை ரெக்கவர் பண்ணுறதுக்காக அதில் ஒரு 11 ட்ரேட் 1100 வந்து ட்ரேட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. ஸோ இப்போ வந்து ரன்னிங்கில் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இது வந்து கண்டிப்பாக மேலே போகணும். ஸோ இது வந்து லேட் என்ட்ரி. ஸோ வீடியோ நான் வந்து லேட்டாக தான் மேக் பண்ணுறேன், அதனால வந்து லாஸ் ஆகவும் சான்சஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நமக்கு டார்கெட் ஹிட் ஆச்சுன்னா ஓகே, நமக்கு நம்மளுடைய ப்ரீவியஸ் 700 ரெக்கவர்ட் ஆகிடும். இன்கேஸ் நெகட்டிவ் ஆச்சு அப்படின்னா ஒரு பெரிய மைனஸில் இருப்போம். நெகட்டிவில் போகுது. க்ரீன் கேண்டில், பட் என்ட்ரி மிஸ்டேக்கான என்ட்ரி, அதனால் நமக்கு மைனஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒரு ட்ரேட் எடுப்போம். ஓகே 500 நான் ட்ரேடுக்கு பிளேஸ் பண்ண போகிறேன். ஸோ ரெக்கவர் பண்ணணும் இல்லையா? கொஞ்சம் பெரிய அமௌண்ட் கொஞ்சம் நமக்கு மைனஸ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போதைக்கு வந்து அப் டைரக்ஷன் நோக்கி போகிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ ஹீரோ சிஹெச்எஃப்னா வந்து அப் டைரக்ஷன் கொடுக்க போகிறேன். நெக்ஸ்ட் 1 மினிட்க்கு ஹீரோ சிஹெச்எஃப்ல அப்டேட் நான் பிளேஸ் பண்ணுறேன். ஸோ அதோட வேறு ஏதாவது நமக்கு என்ட்ரி கிடச்சிதுன்னா அதுலேயும் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஹீரோ சிஹெச்எஃப் அப்ட்ரேடு. ஸோ ஃபஸ்ட்டு 700 எனக்கு மைனஸ் ஆகிருந்தது இல்லையா? ஸோ அது கண்டினியூவாக எனக்கு ஒரு 2 கரன்சியில் வந்து ஒர்க் அவுட் ஆகலை ஸ்ட்ராட்டஜி. ஸோ அகெயின் நான் இப்போ சரி ஓகே வீடியோ பண்ணலாமே அப்படின்றதுக்காக வீடியோ மேக் பண்ணேன். ஸோ அதுலேயுமே ஃபஸ்ட் ட்ரேட் வந்து நமக்கு பெருசாக இல்லை. ஸோ செகண்ட் ஒன்றும் அப்படி தான் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து நான் 2000 ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஆல்ரெடி ஒரு 1800, 2800. ஓகே, ஸோ நான் லாஸ்ட்டாக அப்லோட் பண்ண வீடியோலையுமே வந்து என்னோட ஃபுல் மார்ஜினையுமே நான் யூஸ் பண்ணுற சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஸோ அது என்ன ரீசன் தெரில. லாஸ்ட் ஒரு 1 வீக் கொஞ்சம் மார்க்கெட் கொஞ்சம் மிக்சட் மார்க்கெட்டாக தான் இருக்குது. பட் விஐபி செஷனில் பெருசாக நமக்கு வந்து அஃபெக்ட் ஆகலை. விஐபி குரூப்பில் இருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ விஐபி குரூப்பில் இருக்க மெம்பர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய விஐபி செஷன் எப்படி இருக்குது அப்படின்றது.
அண்ட் நீங்கள் வந்து அதில் எவ்வளோ வந்து மேக் பண்ணுறீங்க அப்படின்றதையும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணலாம். ஸோ ஓகே, ஹீரோ சிஹெச்எஃப் அதுவுமே மைனஸில் இருக்கு. ஓகே, யூஎஸ் லாஸ்ட் ஒன்று, ஃபைனல் ஒன். ஒருவேளை டைம் மிஸ் ஆகிறதுல அப்படி இருக்கா, ஒரு 10:30 மேலே ட்ரேட் பண்ணுறதுனால மார்க்கெட்டோட கண்டிஷன் எதுவும் மாறுதா, இல்லை இன்னைக்கு வந்து சாட்டர்டே, ஸோ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது சாட்டர்டேனால அந்த மாதிரி எதுவும் இருக்குதா என்னன்றது எனக்கு தெரில. ஏன்னா நமக்கு ரியல் கரன்சி பேர்னா ஓகே, நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம், நம்ம அனலைஸ் ஒழுங்காக பண்ணல அப்படின்னா. பட் ஓடிசி தானே, ஓடிசி பேஸ்ட் ஆன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அல்காரிதம் தான். ஸோ அல்காரிதம் பேஸ் பண்ணி யூஸ் பண்ணனால மேபி அல்காரிதம் சேஞ்ச் எதுவும் ஆயிருக்கா அப்படின்றது எனக்கு தெரில. வெயிட் பண்ணி பார்ப்போம். என்னோட மேக்ஸிமம் ட்ரேட் கரன்சியை நமக்கு டிபி அடித்தாலும் சரி, இல்லை நமக்கு வந்து மைனஸ் ஆனாலும் சரி, 3 கரன்சி பேர். ஸோ ஓகே ஃபைன், ரெக்கவர் ஆல்மோஸ்ட் ரெக்கவர் பண்ணியாச்சு, ஆல்மோஸ்ட். பட் ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெக்கவர் பண்ணலை. ஓகே, இப்போ இதை வந்து ரெக்கவர் பண்ணணும். ஸோ ரெக்கவர் பண்ணி ப்ளஸ் வந்து லீடர் போர்டில் க்ரீன் கலரில் கொண்டு போய் வைக்கணும். இதுமே லேட் என்ட்ரி பார்ப்போம். ஒரு டிஃப்ரென்ஸ் இங்கே பாருங்கள், 83.50 போயிட்டுருக்கு. ஓகே, டன். ப்ரீவியஸ் செஷன் அண்ட் ப்ரீவியஸ் வீக்கில் வந்து லாஸ்ட் வீக்லனா இருந்தது, பட் பெருசாக எதுவும் மார்க்கெட் இம்பேக்ட் ஆகலை. பட் என்ன தெரியல, ஓடிசி வந்து கொஞ்சம் மிக்சடாகவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைமில் உங்களுக்கு கேபிட்டல் இருந்தால் மட்டும், அதாவது ஒரு 500க்கு மேலே உங்ககிட்ட கேபிட்டல் இருந்தால் மட்டும் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஜஸ்ட்டு இதை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க இந்த வீக் எண்டு வரைக்கும். நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் கூட நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நான் வந்து டெலகிராமில் இன்ஃபார்ம் பண்ணுறேன், ஸோ மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்றதையும். நாளைக்கும் வந்து நம்மளுடைய பப்ளிக் குரூப்பில் வந்து செஷன் இருக்குது. அதாவது நாளைக்குனா சண்டே, நீங்கள் இந்த வீடியோ வந்து சண்டே இன்னைக்கு பார்த்துட்ருப்பீங்க. ஸோ இன்னைக்கு நைட் ஒரு 9 PM பப்ளிக் குரூப்பில் செஷன் இருக்குது. பப்ளிக் குரூப்போட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டெலகிராம் குரூப்பு. அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்து யூஎஸ்டே ஏன்னா நெக்ஸ்ட்டு 1 மினிட்க்கு வந்து டவுன் கொடுக்குறேன். ஸோ கரெக்டாக இங்கே வந்து ஹிட் ஆகணும், அட்லீஸ்ட் மினிமம் இங்கே வந்து ஹிட் ஆகணும். ஓகே, இது ரன்னிங்கில் போயிட்டு இருக்கட்டும். ஸோ இந்த யூஎஸ்டே என்ன பாருங்க, ஹிட் பண்ணிடுச்சு அந்த லெவலை, நான் மார்க் பண்ண லெவலில் வந்து. ஓகே, ஒரு ஃபர்ஸ்ட் இது வந்து ஹிட் பண்ணிடுச்சு. அண்ட் செகண்ட் ஒன்று இருக்குது. செகண்ட் ஒன்று தான் ஒரு பர்ஃபெக்டான சப்போர்ட் லைனு. இதை டச் பண்ணிச்சு அப்படின்னா
நல்ல மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆகி மேலே போகும். அதாவது இதை டச் பண்ணி கேண்டில் என்ன மாதிரி க்ளோஸ் வைக்கின்றதை பொறுத்து தான் நம்ம மார்க்கெட் மேலே போமா கீழே வருமானதை சொல்ல முடியும். ஃபஸ்ட்டு இந்த லெவலில் டச் பண்ணுங்கிறது என்னோட தாட்டு. அதான் கேண்டில் பேட்டர்னும். அதனால் நான் என்ன பண்ணேன், இந்த இடத்துல வந்து டவுன் என்ட்ரி கொடுத்தேன். ஏன்னா கண்டிப்பாக டச் பண்ணிட்டு தான் மேலே போகிற மாதிரி இருந்தால் போகணும். ஓகே, சேம் கேண்டிலில் போயிடுச்சு. பரவாயில்ல, வெயிட் பண்ணுவோம். ரெட்டில் முடியுமே அட்லீஸ்ட். ஃபைன், கரெக்டாக சொன்னது மாதிரியே ரெட்டில் ஃபினிஷ் ஆயிடுச்சா? ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு லெவலில் இங்கே டச் பண்ணிடுச்சு, செகண்ட் லெவல் இங்கே, அது எப்படி வேணால் மூவ் ஆகலாம். ஸோ இது வந்து ஒரு பையர் அண்ட் செல்லர் வந்து ஈக்குவலாக இருந்துக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, பையர் டாமினேட் பண்ணி மறுபடியும் இந்த கேண்டிலே மேலே கொண்டு போய் ட்ரை பண்ணுறாங்க. பட் இந்த கேண்டில் ஃபினிஷ் ஆகணும். இல்லை அப்படின்னா இந்த லெவலில் வந்து டச் பண்ணி ஃபினிஷ் ஆகி கேண்டில் முடிஞ்சாதான் நெக்ஸ்ட் மூமெண்ட்டை நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ ஆல்மோஸ்ட் 341. யூஎஸ்டி சிஹெச்எஃப் வந்து வெயிட் பண்ணுங்க, அப்ட்ரேடு ஜூம் பண்ண தேவையில்லை. கரெக்டாக இந்த லெவலில் பிரேக் பண்ணிச்சா? பிரேக் பண்ணாலே ஒரு சின்ன ரிவர்சல் மூமெண்ட் கொடுக்கும். அதை நம்ம வந்து மிஸ் பண்ணிடவே கூடாது. ஓகே, மிஸ் ஆயிடுச்சு. ஜிபிபி சிஹெச்எஃப்ல என்ட்ரி மிஸ் ஆயிடுச்சு. ஹியூஜ் ரிஸ்க் எடுத்துருக்கிறேன். யூஎஸ்டி சிஹெச்எஃப் இதை பிரேக் பண்ணி கீழே போதே. வெயிட் பண்ணுவோம். இன்கேஸ் யூஎஸ்டி சிஹெச்எஃப் மேலே வந்தால் பெனிஃபிட். ஆல்ரெடி நம்ம 300க்கு மேலே மைனஸில் இருந்தோம். ப்ளஸ் இதில் ஒரு கரன்சியில் வந்து நமக்கு மைனஸ் ஆனாலுமே ஈக்குவல் கூட ஆகாது. வெயிட் பண்ணுவோம். ஓகே, ஜிபிபி சிஹெச்எஃப் மிஸ்டேக்காக கொடுத்தது என்ட்ரி மிஸ்டேக் தான். ஓகே, சாரி, ஜிபிபி சிஹெச்எஃப்ல வந்து என்ட்ரி மிஸ்டேக் கிடையாது, லேட் என்ட்ரி கொடுத்தது தான் நமக்கு என்னோட மிஸ்டேக்கு. மறுபடியும் யூஎஸ்டி சிஹெச்எஃப்ல மார்டிங்கல் ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருக்கேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். நமக்கு கண்டிப்பாக அது வந்து மேலே போகணும். ஏன்னா ஃபஸ்ட்டு இதை வந்து பிரேக் பண்ணுச்சு இல்லையா? ஃபஸ்ட்டு இந்த வந்து பிரேக் பண்ணப்போ ரிவர்சல் மூவ்மெண்ட் கொடுக்கல. மறுபடியும் மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் கீழே வந்துருச்சு. இதுவுமே வந்து க்ரீன் ரெட்டில் ஃபினிஷ் ஆயிடுச்சு. அண்ட் இதை வந்து பிரேக் பண்ணியிருக்கு இல்லையா? இதையுமே வந்து பிரேக் பண்ணிச்சு. இந்த லெவல் ப்ளஸ் இந்த லெவல் ரெண்டு லெவலுமே நல்லா பிரேக் பண்ணியிருக்கு. அப்போ ஒரு சின்ன ரிவர்சல் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு தான் மார்க்கெட் கீழே வரணும். ஸோ அதுக்காக தான் மறுபடியும் மார்டிங்கல்ல கான்ஃபிடண்டாக என்ட்ரி கொடுத்துருக்குறேன். இன்னொரு 20 செகண்ட்ஸ் பேலன்ஸ் இருக்குது. குட், நமக்கு டார்கெட் ஹிட். ஹியூஜ் லாஸ் நம்ம பண்ணியிருந்தோம். ஓகே, 528. ஜிபிபி சிஹெச்எஃப் ஐ வில் டேக் அனதர் ரிஸ்க். நான் எடுக்கிறேன். ஸோ அனதர் ரிஸ்க் நான் ஒரு 500க்கு நான் எடுக்கிறேன். நம்ம 500 ப்ளஸ்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த 500க்கு நான் ரிஸ்க் எடுக்க போகிறேன். ஓகே, யூஎஸ்ஏஎன்ஆர் அந்த லெவலையும் ரீச் பண்ணிடுச்சு. யூஎஸ்டி சிஹெச்எஃப்ல நான் வந்து ஒரு அப்ட்ரேடும் எகெயின் ஒரு அப்ட்ரேட், இப்போ தான் நம்ம அப்ட்ரேட் ஃபினிஷ் பண்ணாத ஒரு அப்ட்ரேடும், அண்ட் ஜிபிபி சிஹெச்எஃப்ல எகெயின் ஒரு அப்ட்ரேடும் நான் பிளேஸ் பண்ண போகிறேன். ரெண்டு கரன்சிலையுமே அப்ட்ரேட் தான். வெயிட் பண்ணி பார்ப்போமே. ஸோ இதில் ஒரு 500, அதில் ஒரு 500, இதில் ஒரு 500, தென் இதில் ஒரு 500. இது வந்து எதுவுமே வந்து லக்கு பேஸ் பண்ணி கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அனலைசிஸ் மட்டும்தான். கேண்டிலோட பேட்டர்ன்ஸ் மட்டும்தான் நான் வந்து வச்சு நான் ட்ரேட் பண்ணுறேன். ப்ளஸ் கேண்டில் பேட்டர்ன்ஸ் அண்ட் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர்னு ஒன்று இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் சப்போர்ட் லெவல் இதெல்லாமே வந்து நமக்கு வந்து
கன்ஃபர்மேஷன் கொடுக்கும். இதை பேஸ் பண்ணி மட்டும்தான் நான் என்ட்ரியை நான் கொடுக்குறேன். அண்ட் ஃபாரெக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபாரெக்ஸ்க்கும் பைனரிக்கும் உள்ள பெனிஃபிட் என்ன அப்படின்னா, ஃபாரெக்ஸில் நமக்கு பிப்ஸ் பிடிக்கணும். பட் பைனரியில் ஜஸ்ட்டு நமக்கு ஒரு இம்பேக்ட், சின்ன இம்பேக்ட் இருந்தாலும் வெறும் ஒரு பாயிண்ட், நீங்கள் என்ட்ரி எடுத்த பிளேஸ்லேருந்து வெறும் ஒரு பாயிண்ட் நீங்கள் வந்து அப்படியோ இல்லை மேலேயோ இல்லை கீழேயோ இருந்தாலும் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய டார்கெட் வந்து ஹிட் ஆகிடும். ஸோ மார்டிங் தான், ரெண்டுலேயுமே மார்டிங்கில் அடிக்கணும். ஓகே, ரெண்டுலேயுமே மார்டிங்கில் போயிட்டுருக்கு. லாஸ்ட்டாக ரிஸ்க் எடுக்கணும்னு எடுத்தேன், பட் வெயிட் பண்ணி பார்ப்போமே. யூஎஸ்டி சிஹெச்எஃப் சரியில்லை. ஜேபிஒய் யூஎஸ்டி கேட் நெக்ஸ்ட் வந்து அப்டேட் கொடுப்போம். யூஎஸ்டி கேட்ல நான் நெக்ஸ்ட் அப்டேட் கொடுக்க போகிறேன். யூஎஸ்டி கேட் யூஎஸ்டி சிஹெச்எஃப் என்னாச்சுன்னு தெரியலையே. ஓகே, ஃபுல்லாக பிரேக் ஆயிடுச்சு. ஜிபிபி சிஹெச்எஃப் நமக்கு ரெக்கவர் பண்ணி கொடுத்துச்சு. பட் யூஎஸ்டி சிஹெச்எஃப்ல நம்ம 1500 மைனஸில் இருக்கோம். ஸோ அதனால யூஎஸ்டி சிஏடியில் வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்துருக்கிறேன். பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். இல்லை அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ரிஸ்க் தான். ஸோ நமக்கு இதை ரெக்கவர் பண்ணி கொடுத்துருச்சு. ப்ளஸ் 800ல் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் 500 ப்ளஸ் 300 தான். இவ்வளோ ரிஸ்க் எடுத்துமே நமக்கு வந்து 300 தான் ப்ளஸ்லேயே இருந்திருக்கு. ஓகே, 3,000 to 4,000 கிட்ட நான் ரிஸ்க் எடுத்தேன். பட் 300 தான் ப்ளஸில் இருக்கு. ஃபைன், நம்ம இதை நினச்சி ஃபீல் பண்ண வேணாம். ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்து அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் வந்து நம்மளுடைய விஐபி குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரீ தான், ஃபீஸ் பேமெண்ட் எதுவுமே கிடையாது. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க, நம்ம விஐபி குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி வந்து 9 PM செஷன் இருக்குது. அண்ட் எவ்ரிடே வந்து 9 PM செஷன் இருக்குது. மண்டே டு ஃப்ரைடே விஐபி குரூப்பில் செஷனும், சாட்டர்டே சண்டே வந்து பப்ளிக் குரூப்பில் செஷனுமே இருக்குது. நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.